நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நம்முடைய தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அவர் பூரண சர்க்குணராய் இருப்பது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அப்படி நாம் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று விரும்பினதினால்தான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பாவங்களை நம்மை விட்டு விலக்கி பூரண சர்க்குணர்களாக மாற்றுவதற்காக தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவை வரையிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி அவருடைய வசனத்தையும் ஆவியும் நமக்குள்ளே வைத்து தேவனுக்கேற்ற மனுஷர்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக கூட நான் எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 24 வரை உள்ள வசனங்கள் ஆகும். இயேசு கிறிஸ்து யூதேயாவில் பணி செய்ய வந்திருக்கிறார். கலிலேயாவின் புறங்களிலிருந்து இப்பொழுது யூதேயாவுக்குள்ளே வந்திருக்கிறார். பாடு மரண காலங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் எல்லாம் யூதேயாவின் பகுதிகளில் சிலுவையை நோக்கிய பிரசங்கங்களாக இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்து அந்த யூதேயாவின் பகுதியில் இருக்கும் பொழுது அவர் ஒரு நிகழ்வை சந்திக்கின்றார். ஒரு மனிதன் அவரை சந்திக்கின்றார். அதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவன் ஆதியிலேயே ஏதேன் தோட்டத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு சில ஒழுங்குமுறைகளை விதிமுறைகளை தேவன் கொடுத்து இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், ஜீவனோடு இருப்பீர்கள், என்றென்றும் ஜீவித்திருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அவர்கள் அந்த கற்பனைகளை அவமதித்ததினாலே, முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டதினாலே அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு நிலையற்ற ஒன்றாக மாறிப்போனது. அந்த ஏதேனிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுடைய ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் அவர்கள் 5லும் 6லும் சாவு 100லும் சாவு என்கிற ஒரு நிலைமைக்கு நேராய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். என்றாலும் தேவன் அந்த மனிதர்கள் மேல் ஆதி மனுஷங்க மேல தேவன் கிருபை வைத்து இரக்கம் வைத்து தயவு வைத்து தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் மூலமாக தேவன் ஒரு பெரும் ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் என்று சொன்ன பிரகாரம் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார். அது இஸ்ராயேல் சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் இன்று வரையிலும் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நெருக்கங்கள், வேதனைகள், துரத்தப்படுதல்கள், இழத்தல் போன்றவைகளை எல்லாம் அனுபவித்திருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்ததினாலும் தேவனுடைய கண்காணிப்பு அவர்கள் மேல் இருந்ததினாலும் அவர்கள் திரும்பவும் தங்கள் நாட்டை சொந்தமாக்கி கொண்டு இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது தேவன் அவர்களுக்கு சீனாய் மலையிலே வைத்து கற்பனைகளை கொடுக்கிறார், 10 கட்டளைகளை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார், இன்னும் பலவிதமான வாழ்க்கை நெறிமுறைகளை அன்றாட வாழ்வியல் முறைமைகளை எல்லாம் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமாக அடிப்படையாக 10 கட்டளைகளை கொடுத்து இதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். அவர்கள் அதை கொண்டு வாழ வேண்டும். அப்படி ஒருவேளை அவைகளின் பிரகாரம் வாழ முடியாவிட்டால் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கோபம் பிறக்கும், ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும், தண்டனைகள் வரும். அதிலிருந்து நீங்கள் தப்புவதற்காக உங்களுக்கு நான் வழிமுறைகளை செய்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சில ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்தினார். ஒருவேளை நீங்க தப்பித்தவரை கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, அந்த பாவத்தை பரிகரிப்பதற்காக உங்களுக்கென்று சில ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு பலிமுறைகளை ஏற்படுத்தினார்.
அந்த பலிமுறைகளின் பிரகாரம் அவர்கள் தேவனிடத்திலே வந்து அந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் பரிகாரம் தேடி கொண்டார்கள். இப்படி இஸ்ராயேல் ஜனங்கள் அந்த கட்டளைகளின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கற்பனைகளை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால்தான் இஸ்ராயேல் தேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்க முடியும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் எதிராக போனார்களோ, கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் துரத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், கைவிடப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், தேசத்தை இழந்தார்கள். திரும்பவும் தேவனிடத்தில் மனம் திரும்பி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்த போது அவர்கள் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டார்கள், நிலைநிறுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கும், பாவிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அவர்களையும் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே தேவன் அனுப்பி முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை அவர் விரிவாக்கம் செய்ய தீர்மானித்தார். அதன்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ராயேல்ல பிறந்து அவர் வளர்ந்து அங்கே அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவினிடத்திலே வருகிறான். அவன் வந்து கேட்கிறான். இதை நாம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து, இந்த நியாய சாஸ்திரியும் ஒரு வாலிபனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் 30 வயதுள்ள ஒரு வாலிபராக, 33 வயதுள்ள ஒரு வாலிபராகத்தான் அவர் இருக்கிறார். அவன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளே உறுத்தலாய் இருந்திருக்கிறது. நாம் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும், தேவனை போல மாற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆனால் தான் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்த கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்கிறேனே, அப்போ என்கிட்ட என்ன குறை இருக்கிறது என்று நான் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவன் இயேசுவினிடத்துல வந்து நித்திய வாழ்வை பெறுவதற்கு, நிலையான வாழ்வை பெறுவதற்கு, அழிவில்லாத வாழ்வை பெறுவதற்கு, மரணமில்லாத வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளை நீ கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லாராம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே தேவன் சொல்லி வருகிற ஒரு உபதேசம் இதுதான். கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், கட்டளைகளின்படி வாழு, அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய், செழிப்பாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த பூமி இருப்பது வரையிலும் உனக்கு நன்மை உண்டு. இந்த பூமியை விட்டு ஒருவேளை நீ வெளியேற்றப்படும் பொழுது அங்கே உனக்கு நித்திய வாழ்வுக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் இந்த கட்டளைகளை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஆண்டவர் இந்த நியாய சாஸ்திரியினிடத்திலும் சொல்லுகிறார். அவன் கேட்கிறான், எந்த கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து 10 கட்டளையிலிருந்து சொல்லுகிறாரு. கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். 10 கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிகின்றோம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ, இவைகளை எல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்கிறேன். ஏன்னா இஸ்ராயேல் மக்கள்ல 12 வயதுக்குள்ளே இவைகளை எல்லாம் கற்று தேர்ந்திருக்கணும். 12 வயதுக்கு மேல, 12 வயதிலிருந்து கடைபிடிக்க வேண்டும். 12 வயது வரையிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். 12 வயதிலிருந்து கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவன் அவைகளை நடைமுறைப்படுத்துகிறான். அவைகளிலே இவனுக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறான்,
இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதல் கடைபிடித்து வருகிறேன். இவையெல்லாம் நான் எந்த விதத்திலும் ஒரு குறைவில்லாதபடிக்கு இந்த கட்டளையின் பிரகாரம் நான் வாழ்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனாலும் என்னிடத்துல நீங்க என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க? என்னிடத்துல ஏதாவது குறை இருக்குதா? என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருக்கா? நான் இந்த கட்டளைகளின் பிரகாரம் எல்லாம் நான் வாழ்கிறேனே, என்னிடத்துல என்ன குறை என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசுவனிடத்துல கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, இவனுக்கிட்ட எந்த குறையும் இல்லை, இவன் நல்லாதான் இருக்கிறான், இவன் கற்பனைகளை ஒழுங்காக கடைபிடிக்கிறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மனிதனாக இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதற்கு இவனை தடை பண்ணுகிறது இந்த உலகத்தோடு அவன் இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்பதை ஆண்டவர் கண்டுபிடித்து சொல்லுகிறாரு. உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு என்று ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுகிறார். அது என்ன குறைன்னு பார்க்கும் பொழுது, நீ இந்த உலகத்தோடு இணைந்து வாழ்வதைத்தான் விரும்புகிற. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல நீ போகணும்னா அவரை போல நீ மாறுக்கு ஆசைப்படுகிறன்னா கட்டாயம் இந்த உலகத்தை விட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான இந்த உலகத்தோடு உள்ள உறவுகளை நீ கட் பண்ணணும். அப்பதான் நீ தேவனை போல மாற முடியும். ஏன்னா நான் சொல்றேன்னா, நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் துறந்துதான் தேவன் பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நானும் பூரண சர்க்குணரா இந்த பூமியில வாழ வேண்டும் என்று நானும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நீ என்னை போல ஆக வேண்டும், தேவனை போல ஆக வேண்டும், நித்தியத்துல பிரவேசிக்க வேண்டும், பூரண சர்க்குணரா இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தோடு உள்ள ஒட்டும் உறவையும் நீ விட்டுட்டு, உன்கிட்ட இருக்கிற ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீ வித்துட்டு, நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா, என்னோடு வா. நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேனோ அதே போல நீ நடந்து கொள். நான் ஜீவனில் பிரவேசிக்கும் போது நீயும் என்னோடு கூட பிரவேசிக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து அவனிடத்துல சொல்லுகிறார். ஆனா அவனுக்கு இந்த உலகத்தோடு உள்ள உறவை விட்டு விடுவதற்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. எல்லாவற்றிலும் சரியாதான் இருக்கிறான், கட்டளைகளுக்கெல்லாம் நல்லாவே கீழ்ப்படுகிறான், எந்த குறைபாடும் அவனுக்கு இல்லை. ஆனா இந்த உலகத்தோடு இணைந்து வாழுகிற கண்ணின் காட்சிகளுக்கு, மனசின் விருப்பங்களுக்கு, உடலின் ஆசைகளுக்கு இணங்கி வாழுகிற வாழ்க்கையை விட்டு எப்படி வருவது? நான் வாலிப வயதில் உடையவனாக அல்லவா இருக்கிறேன், இப்பொழுதுதானே நான் இந்த உலக அனுபவிக்கிறேன். இன்னும் ஒரு 40 ஒரு 50 60 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தை அனுபவிக்காம விட்டுட்டுனா உங்களோடு கூட நான் வர முடியும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர முடியும். இப்ப நான் அனுபவிக்கிற பருவம் இல்லையா, இது வாலிப பருவம் இல்லையா, எப்படி நான் விட்டுட்டு வர்றது என்று சொல்லி அவன் தலையை தொங்க போட்டுட்டு இயேசுநாதருக்கு எந்த பதிலும் கொடுக்காதபடிக்கு அவன் இயேசுநாதரை விட்டு போய்விட்டான். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஐயோ ஐஸ்வர்யவான் இப்படி இந்த பண்ணிட்டாரு, நியாயசாஸ்திரி இப்படி பண்ணிட்டாரு என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம்ப்பா. அது அவன் இந்த உலகத்தை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுதுப்பா நீங்களும் அதே மாதிரி கட்டாயம் ஒரு நேரத்துல இந்த உலகத்தை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா இந்த உலகத்தை தான் நான் இருப்பேன், இந்த உலகத்தை தான் நான் பிடிச்சு கொள்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீ சொல்லாத, நீங்க சொல்லாதீங்கோ. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வரும் பொழுது இந்த பூமியின் மேல் இருக்கின்ற பற்றுகளை விட்டு விட்டு தேவனோடு உள்ள பற்றுதலை நீ இறுக்கி பிடித்து கொண்டு சென்றால்தான் அங்க போக முடியும், இல்லைன்னா ஜீவனில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். கற்பனைகளை கை கொள்வது மாத்திரமல்ல, கற்பனைகளை கை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தடை பண்ணுகிற இந்த உலகத்தின் எல்லா விஷயங்களும், உறவுகளும், உடைமைகளும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல தடைகளை ஏற்படுத்துமானால் அவைகளை உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கற்பனைகள் மிகவும் முக்கியமானது ஆண்டவரே. கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தால்தான் உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கைய ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்காக வாழுகிறோம் என்று சொல்லாதபடி எங்களுக்காக இந்த உலகத்தை நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் அனுபவிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தோடு எங்களுடைய எல்லா முறைமைகளையும் நாங்கள் இணைத்து வைத்து கொண்டு வாழுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தோடையும் வாழணும், தேவனோடையும் வாழணும், இந்த ரெண்டு வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனிடத்துல போக வேண்டும் என்று ஒரு சூழல் வந்தால் ஆண்டவர், இந்த உலகத்தை நாங்கள் தாராளமாய் ஒப்பு கொடுத்து விட்டு எங்களோடு இருக்கிறவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்து போவதற்கு நாங்கள் ஆயத்தமாவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய ஆவியை தந்து உம்முடைய ராஜ்யத்தின் மேல உள்ள பற்றுடையவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை எங்களோட இருக்கட்டும். உம்முடைய கடைக்கன் பார்வை எங்களோட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.